ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏஎஸ்ஐல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ரெக்ரெஷன். ரெக்ரெஷன் நமக்கு என்ன யூனிட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4, அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபிட்டிங் ஆஃப் சிம்பிள் கர்வ் அப்படின்னு சொல்லி யூனிட் 4ல இருக்கக்கூடிய டாபிக் தான். இதுல பாத்தீங்கன்னா கார்லேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரெக்ரெஷன் அப்படின்னு இருக்கும் நம்ம சிலபஸ்ல. இதுல இந்த கார்லேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த ரெண்டு வேரியபிளும் ஒன்னோட ஒண்ணு எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றது அதுதான் கோரிலேஷன். கோரிலேஷன் அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்றோம்னா கார்லேஷன் அப்படின்னு சொல்றோம். ரெக்ரெஷன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ரெண்டு எடுத்தோம்னா இதுல ஒரு வேரியபிள் ஏதோ ஒரு வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் அனதர் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி டிபெண்டன்ட் வேரியபிள்ல வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான் ரெக்ரெஷன்ல பார்ப்போம். இப்ப நமக்கு கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா லைன் ஆஃப் ரெக்ரெஷனை பேஸ் பண்ணி இருக்கு. நமக்கு தெரியும் ரெக்ரெஷன்ல ரெக்ரெஷன் லைன் எக்ஸ் ஆன் ஒய் அண்ட் ஒய் ஆன் எக்ஸ் ரெண்டு கான்செப்ட் நம்ம இதுல படிப்போம். இந்த லைன்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல. அப்ப ரெண்டு லைன் இருந்துச்சுன்னா ரெண்டு லைன் எப்படியோ இருக்கு அப்படின்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்டான்ற ஒரு விஷயம். தீட்டான்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கா, இல்ல பேரலா இருக்கா, கோயின்சைடா இருக்கா, பெர்பெண்டிகுலரா இருக்கா அப்படின்ற கேஸ் எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப இந்த லைன் ஆஃப் ரெக்ரெஷன்ல நமக்கு ஆங்கிளை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன். ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, tan inverse ஆஃப் 1 minus r square by r into sigma x sigma y divided by sigma x square plus sigma y square. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா when theta is acute angle. தீட்டா எப்ப இருக்கணும், என்னவா இருக்கணும், அக்யூட் ஆங்கிளா இருக்கணும். அக்யூட் ஆங்கிள்னா நமக்கு என்னன்னு தெரியும், தீட்டா லைஸ் பிட்வீன் 0 to 90 டிகிரியா இருந்தா. இன்னொரு ஃபார்முலா இருக்கு, த சேம் பேட்டர்ன், ஒரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான், அதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் இந்த ஃபார்முலால. ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 by r இன்டூ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர். இந்த பேட்டர்ன் இது எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீட்டா அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கிறப்ப. அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா நமக்கு தெரியும் 90 டிகிரி டு 180 டிகிரியா இருக்கிறப்ப. இது ரெண்டு ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இதுவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இந்த ஃபார்முலா. அப்ப இது ரெண்டுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ரெண்டு ஃபார்முலாவையும் தரவா படிச்சுக்கணும். இப்ப இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, r is equal to 0. இதுல r அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட், அதுதான் r அப்படின்னு சொல்லுவோம். r 0. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எடுத்துக்கிறோம். then r is equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. தீட்டா என்ன கிடைக்கும் நமக்கு, tan inverse of 1 minus 0 by 0. அப்போ 1 by 0 into the second term அப்படியே கிடைச்சிடும். இதுல நமக்கு தெரியும் ஜெனரலா மேத்ஸ்ல எனி நம்பர் டிவைடட் பை 0 is equal to infinity அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம், theta equal to tan inverse of infinity அப்படின்னு கிடைக்கும். From this நம்ம என்ன சொல்லலாம், theta tan theta equal to infinity அப்படின்னு தெரியுது. இன்ஃபினிட்டி, தீட்டாக்கு எந்த வேல்யூக்கு இன்ஃபினிட்டி வருதுன்னு பார்க்கணும். பேசிக்கா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோல உள்ளதுல 0 டிகிரி, 30 டிகிரி, 45, 60, 90 இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல tan 90க்கு தான் இன்ஃபினிட்டின்னு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், tan theta equal to tan 90 எழுத முடியும் நம்மனால. அப்ப theta equal to 90 டிகிரி. ஆர் இன்னொரு ஃபார்ம் என்ன சொல்லலாம், theta equal to pi by 2ன்னு சொல்லலாம். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டு லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கான ஆங்கிள் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா pi by 2. ரெண்டு ஆங்கிள்கான லைன் பாத்தீங்க அப்படின்னா pi by 2. இதுதான் அவங்க கொடுத்துருக்க வேல்யூல இருந்து நமக்கு கிடைச்ச தீட்டா. தீட்டா ஈக்குவல் டு pi by 2. அப்ப இங்க பாருங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்க, r 0வா இருந்தா லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் எப்படி இருக்கும், ஒன்னோட ஒண்ணு ஈச் அதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப r 0வா இருக்கிறப்ப நமக்கு தீட்டா என்ன கிடைக்குது, pi by 2. ஆங்கிள் லைன் என்ன ஃபார்ம்ல இருக்கு, பெர்பெண்டிகுலர்ன்ற ஃபார்ம்ல. So perpendicular is the answer.
இப்ப உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னா இருந்தா தீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அகாடமில ஏஎஸ்ஐக்கான கிளாஸஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.